ரஜினி இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஜெயிலர் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருப்பாரோ, அதாவது வந்து ஒரு ஏஜ்டு கெட்டப்ல தான் ரஜினியை காட்டுறாங்க. ஒரு கதாநாயகனுக்கு வில்லன் ரொம்ப பவரா இருந்தாதான் அந்த கதை வந்து கிரிப்பிங்கா இருக்கும். அப்படி ஒரு வில்லனா வந்து நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷோபின் வந்து சேர்ல உட்காந்து ஒரு மாதிரி சிரிக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷோபின் வந்து கடைசியா பயங்கரமா டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் ஷோபினும் ரஜினியும் எய்த்த மாதிரி நிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் பாருங்க. ட்ரைலரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, உபேந்திராவும் ஒரு கூலியா இருக்காரு, ரஜினியும் ஒரு கூலியா இருக்காரு. ஸோ உபேந்திராவும் ரஜினியும் ஒரு கேங்கு, ஒரு நண்பர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கதாபாத்திரத்துக்கு சத்யராஜ் இருந்தா நல்லா இருக்கும்னு ரஜினிகிட்ட சொல்லும் போது, ரஜினி வந்து சத்யராஜ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கேளுங்க, சத்யராஜ் நடிச்சாருன்னா நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்றது ரஜினியும் சொல்லியிருக்காரு. சத்யராஜும் ரஜினியும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பரத்னு ஆரம்ப காலகட்டம், ரெண்டு பேருக்குமே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம் கிட்டாங்களா இந்த படத்துல தான் நடிச்சுப்பாங்க. சத்யராஜ் வந்து சில கொள்கைகள், அவர் மாறுபட்ட கொள்கைகளுடைய ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு தீக்காவ கட்சி சார்ந்தவர். ஸோ அவருடைய கொள்கைகள், அவருடைய ஐடியாலஜி எல்லாம் வேறையா இருந்துச்சு. ரஜினி அவருடைய ஐடியாலஜி எல்லாருக்குமே தெரியும், அது வேறையா இருந்துச்சு. ஸோ முரண்பட்ட கருத்து இருந்ததுனால சில மேடைகளில் வந்து சத்யராஜ் வந்து பெரிய அளவில் வந்து ரஜினி விமர்சனங்கள் பண்ணார், பெரிய அளவில் ரஜினியை வந்து தாக்கி பேசினார். நிறைய சத்யராஜுடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து கடுமையாக தாக்கி பேசினார். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால், இந்த அளவுக்கு தாக்கி பேசின ஒருத்தரை கூட வந்து நடிக்க வைப்பாரா, இவ்வளோ பெரிய ஸ்டாரா ரஜினி அவர் ரஜினிகாந்த் நடிக்க வந்திருக்காரு. ஸோ அவரை நிச்சயமா லோகேஷ் நல்லா பயன்படுத்தியிருப்பார். நல்லா தான் பயன்படுத்தியிருக்காருங்கிறது வந்து அமீர் கானே பார்த்தீங்கன்னா போன மாதம் அவருடைய ஒரு ஹிந்தி படம் வெளியாகும் போது ப்ரொமோஷன்ஸ்ல பேசுறாரு. அப்போ பேசுறாரு, இந்த மாதிரி வந்து கூலி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. 74 வயசாச்சுங்க. 74 வயசுல இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கரிஷ்மாவோட, இந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து துள்ளி குதிக்கிறாங்க ரஜினிகாந்த்னா, அந்த வேகத்தோட ஆடியன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு, அந்த வேகத்தோட ஸ்க்ரீன்ல நடிச்சுக்கிட்டு, அந்த பிஸ்னஸ் ரஜினிக்கான பிஸ்னஸ் வேற. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா 650 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணிட்டு அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் சினிமா விமர்சகரும் ஆகிய திரு பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ஆகஸ்ட் 2 இந்த நாளை வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குங்க சார். என்னன்னா, கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சும் ட்ரைலரை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ரஜினி ரசிகர்கள் வந்து கையிலே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்பா இருக்கு இந்த ரெண்டு விஷயமும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இந்த ட்ரைலரை பத்தியும் ஆடியோ லான்ச்சை பத்தியும்? ட்ரைலர் 7 மணிக்கு நேற்றுக்கு விட்டுட்டாங்க. அதாவது வந்து ட்ரைலர் வந்து வேற மாதிரி இருக்கு, வேற மாஸா எல்லா விதமான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும், எல்லா விதமான கமர்ஷியல் அட்ராக்ஷன்ஸும் வந்து ட்ரைலரில் இருக்கு. ரஜினியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் ரஜினியோட ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அது வேற மாதிரி பேங்கிங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஷோபின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, சத்யராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, நம்ம உபேந்திரா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஆமீர் கானை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனால் தனித்தனியாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ட்ரைலரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினி இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஜெயிலர் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருப்பாரோ, அதாவது வந்து ஒரு ஏஜ்டு கெட்டப்ல தான் ரஜினியை காட்டுறாங்க. ஸோ அது ரஜினிக்கு நல்ல பொருத்தமாகவும் இருக்கு. ரஜினி வந்து இந்த படத்துல வந்து சீரியஸாகவும் நடிச்சிருக்காரு. ஒரு இடத்துல டைலாக் பேசுவார், அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து சுதிகாசன் சொல்லுவாங்க, அவர் எனக்கு அப்பா அப்படின்வாங்க, இவர் சொல்லுவாரு உனக்கு அப்பா தான் எனக்கு நண்பன் அப்படின்வாரு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு படமா சத்யராஜும் ரஜினியும் நண்பர்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த கதை, இந்த ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால, அதாவது ஒரு ஒரு காட்சி இருக்கு பார்த்தீங்களா, பேக் ஒன்று தோல்ல போட்டு சத்யராஜ் வந்து ஓடுவார், அவர் தள்ளுமுள்ளு ஒரு சண்டை காட்சி நடக்கும். அந்த இடத்துல சத்யராஜ் வந்து கொலை பண்ணப்படலாம். ஏதோ ஒரு சீக்ரெட், ஒரு பென் டிரைவோ இல்லை ஒரு ஃபைலோ வந்து சத்யராஜ் எடுத்துட்டு போகும்போது அவரை சேஸ் பண்ணி வில்லன் கேங் வந்து அவரை கொன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து ரஜினி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிறது கதையா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தாதான் அந்த ரிவெஞ்சுக்கு வந்து ஒரு ஒரு பவர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில இந்த கதையை அமையலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பக்கம் சென்டிமெண்டா நடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீரியஸா ஃபைட்லாம் பண்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசியா பார்த்தீங்கன்னா அப்படி
அப்படி கிண்டல் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு காட்சி, அதோட தான் படத்தை முடிச்சிருக்காங்க. விண்டேஜ் ரஜினிகாந்த் அவர்களை விண்டேஜ் ரஜினிகாந்தை காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது காமெடி, சீரியஸ்னஸ், ரஜினியோட வழக்கமான ஸ்டைல் எல்லாமே இதுல இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இது இல்லாம பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா அவர் வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதாவது ஒரு கதாநாயகனுக்கு வில்லன் ரொம்ப பவரா இருந்தாதான் அந்த கதை வந்து கிரிப்பிங்கா இருக்கும். அப்படி ஒரு வில்லனா வந்து நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு வேற ஒரு ஹைப் கொடுக்கும். ஸோ மொத்தத்துல அது ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள்லாம் வந்திருக்கு. அந்த பாடல்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ஹிட் ஆச்சு. மோனிகா பாடல்லாம் பாத்தீங்கன்னா வந்தபோது பாத்தீங்கன்னா சுமாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் வந்தாலும் கேட்க கேட்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பூஜா ஹிட். அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆடி இருப்பாங்க. அதுல வந்து ஷோபின் வந்து என்னடா ஷோபின் வந்து இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு டான்ஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொரு விஷயம், நீங்க ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா ஷோவின் வந்து ஓப்பனிங்ல வந்து அந்த இப்படி கண்டெய்னர் மேல நடந்து வந்து எனக்கு வேண்டியது இந்த கூலி, அந்த ஒரே ஒத்த கூலி தான் அப்படின்னு சொல்ற டயலாக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷோபின் வந்து சேர்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷோபின் வந்து கடைசியா பயங்கரமா டான்ஸ் ஆடுறது. அதுக்கப்புறம் ஷோபினும் ரஜினியும் எய்த்த மாதிரி நிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் பாருங்க. ஷோபின் இப்படி நிப்பாரு, ரஜினி இப்படி பாப்பாரு. அந்த ஷாட்லாம் பார்த்தா ஷோபின் வேற மாதிரியா ஒரு சைக்கிக்கான ஒரு ஒரு வில்லனா, இல்லைன்னா வேற மாதிரியா ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லனா பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஸோ இந்த கேரக்டர் வந்து ஃபகத் ஃபாசில் வந்து முதல்ல பண்றதா இருந்துச்சு. சில காரணங்கள்னால அவர் பண்ணாதனால ஷோபினை போட்டிருந்தாங்க. ஷோபினும் பார்த்தீங்கன்னா கலக்குன்னு கலக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஷோபினுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் தமிழ்ல, அதாவது வில்லன் பஞ்சம் வந்து இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ அது அந்த இடத்த வந்து ஷோபின் நிரப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்துல அனிருத்தோட மியூசிக் அது வந்து பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்பவுமே ரஜினி படத்துக்குன்னா அனிருத் வேற மாதிரி மியூசிக் போட்டு கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த பேங் நிச்சயமா இருக்கும். ஸோ லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, இன்னைக்கு மாஸ் ஹீரோஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்ச இன்னைக்கு இருக்கிற வந்து ஸ்டார், எப்படி வந்து ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாரோ அதே மாதிரி வந்து லோகேஷ் வந்து ஒரு ஸ்டார் நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒரு இயக்குனரா இருக்கிறதுனால நிச்சயமா வந்து விக்ரம் எப்படி கமலை வந்து பயங்கரமா ஹேண்டில் பண்ணி பெரிய சக்சஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி நிச்சயமா கூலியில வந்து ரஜினியை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. நிச்சயமா எல்லாரும் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய வெற்றி படமா வந்து கூலி அமையறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இந்த ட்ரைலர் வந்த பிறகு ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, அதுல வந்து உபேந்திரா இருக்காரு பாத்தீங்களா சார், அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஒரு ஃபிளாஷ்பேக்ல எப்படி ஒருத்தர் வருவாரோ அது மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு அங்க அடிக்கிற மாதிரி. அப்போ ரஜினிகாந்த் அவர்களும் உபேந்திராவும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கண்டக்டரா வந்து தன்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சவர். அதெல்லாம் வந்து இதுல காட்டுறதுக்காக தான் இந்த மியூசிக்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் உபேந்திரா, ரஜினிகாந்த் 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்க அதுல. இல்ல உபேந்திராவுக்கு எதனா ஆகும்போது இவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ மாறுவார் போல அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இங்க நீங்க வந்து அந்த ட்ரைலரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, உபேந்திராவும் ஒரு கூலியா இருக்காரு. ரஜினியும் ஒரு கூலியா இருக்காரு. ஸோ உபேந்திராவும் ரஜினியும் ஒரு கேங்கு, ஒரு நண்பர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே நம்மளுடைய அனுமானம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா, அப்புறம் அமீர் கான், அப்புறம் ஷோபின் இவங்க 3 பேரும் ஒரு கேங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்க நடக்கிறது இல்லாம உள்ள வேற என்னமோ பண்றாங்க அப்படிங்கிற டயலாக்லாம் வந்து போட்டிருக்காங்க அந்த ட்ரைலர்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வேற ஏதோ ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸ் உள்ள பல மர்மங்கள் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஹார்பர் பேக்ட்ராப்ல பண்ற படங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காரணம் என்னன்னா அதுல நிறைய ஹார்பர்னாலே நிறைய மர்மங்கள்லாம் வந்து புதைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 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 கதை வந்து ரொம்ப வேற மாதிரியான ஒரு கதைக்களமா இருக்கும். லோகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் மாஃபியா இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் படத்தெல்லாம் வந்து எடுத்து சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனரா இருக்கிறதுனால ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா லோகேஷனுடைய முத்திரைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் இதுல இருக்கும். ரஜினியோடைய ரசிகர்களுக்கும் பிடிச்ச மாதிரியா இருக்கும் இந்த கூலி படம். ஓகே சார். அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவரோட ஸ்பீச்ல ஒண்ணு சொன்னார். என்னன்னா வந்து, நான் இந்த படத்துல நடிக்கிறேன்னு சத்யராஜ் அவர்கிட்ட நீங்க சொன்னீங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் பாரத் அப்படின்னு ஒரு படத்துல வந்து வில்லன், ஒரு ஹீரோ இந்த 2 கதாபாத்திரத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஒரு 40 வருஷம் கழிச்சு இப்போ ஒண்ணா சேர்ந்து நடிக்கிறாங்க சார். அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நானும் அவர் வந்து சிந்தனையில வந்து மாறுபட்டவங்க. ஆனா நல்ல நண்பர்கள் தான். நான் நடிக்கிறத அவருக்கு சொன்னீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு சார். இது எத சொல்ல வராரு அவரு? இதுல லோகேஷே வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா,
இந்த கதாபாத்திரத்துக்கு சத்யராஜ் இருந்தா நல்லா இருக்கும்னு ரஜினிகிட்ட சொல்லும்போது, ரஜினி வந்து சத்யராஜ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கேளுங்க. சத்யராஜ் நடிச்சாருன்னா நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்றது ரஜினியும் சொல்லியிருக்காரு. சத்யராஜும் ரஜினியும் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பரத்ன்னு ஆரம்ப காலகட்டம் 2 பேருக்குமே இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரஜினி என்ன பண்ணாலும் ரொம்ப பயங்கரமா லைக் பண்ணுவாங்க. இப்பயே அப்படித்தானே லைக் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸா இருக்கிற நேரத்துல சத்யராஜ் வந்து ஒரு வில்லனா நடிச்சிட்டு இருந்தார். பெரிய பிரபலமான வில்லனா நடிச்சிருந்தார். 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, "என்னம்மா கண்ணு சௌக்கியமா" அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் பயங்கர ஹிட், பயங்கர ட்ரெண்டிங்கான சாங். இப்ப கேட்டீங்கன்னா கூட சூப்பரா இருக்கும். ஸோ அந்த பாடல் அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்யராஜும் ரஜினியும் வந்து நீண்ட காலமா இணைஞ்சு பணியாற்றவே இல்ல. ஏதோ கிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சார். கிளாஷ் அதெல்லாம் கிடையாது. சினிமால வந்து கிளாஷ் அதெல்லாம் கிடையாது. நிரந்தர நண்பர்களும் கிடையாது. நிரந்தர எதிரியும் கிடையாது. சினிமாவ பொறுத்தவரைக்கும். அரசியல்லயும் அப்படிதான். ஸோ கிளாஸ் எல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நேருக்கு நேர் என்ன அடிச்சுக்கிட்டாங்களா என்ன? படத்துல தான் அடிச்சுப்பாங்க. சத்யராஜ் வந்து சில கொள்கைகள், அவர் மாறுபட்ட கொள்கைகளுடைய ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு தீக்காவ கட்சி சார்ந்தவர். ஸோ அவருடைய கொள்கைகள், அவருடைய ஐடியாலஜி எல்லாம் வேறையா இருந்துச்சு. ரஜினி அவருடைய ஐடியாலஜி எல்லாருக்குமே தெரியும். அது வேறையா இருந்துச்சு. ஸோ முரண்பட்ட கருத்து இருந்ததுனால சில மேடைகள்ல வந்து சத்யராஜ் வந்து பெரிய அளவுல வந்து ரஜினி விமர்சனங்கள் பண்ணார். பெரிய அளவுல ரஜினியை வந்து தாக்கி பேசினார். நிறைய சத்யராஜுடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரஜினியை வந்து கடுமையா தாக்கி பேசினார். இன்னும் வெளிப்படையா சொல்லப்போனா, இந்த அளவுக்கு தாக்கி பேசின ஒருத்தரை கூட வந்து நடிக்க வைப்பாரா? இவ்வளவு பெரிய ஸ்டாரா ரஜினி இருக்கும்போது அப்படின்னா, அந்த மனசு வந்து ரஜினிக்கு மட்டும் தான். அதான் தாக்கி பேசுங்க எதனால சார்? இல்ல அதான் கொள்கைகள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அரசியல் கொள்கைகள் 2 பேருக்குமே வேற வேற கொள்கைகள். ரஜினி வேற ஒரு ஐடியாலஜில இருக்கிறவரு. சத்யராஜ் வேற ஒரு ஐடியாலஜில இருக்கிறவரு. ஸோ அரசியல் கொள்கைகள்ல நிறைய முரண்பாடு 2 பேருக்கும். ஸோ அதனால அந்த தாக்குதலை எல்லாம் மீறி வந்து சத்யராஜ் வந்து ரஜினி நடிக்க வச்சிருக்காருங்கிறது ரஜினியுடைய பெருந்தன்மை, ரஜினியுடைய பெரிய மனச காட்டுது. சத்யராஜ் நேத்துக்கு அந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா, ரஜினி பேசியிருக்காரு. எனக்கும் சத்யராஜுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. எதையும் வெளிப்படையா பேசக்கூடியவர். அதாவது வந்து மறைச்சு பேசுறவங்கள வந்து நம்ப முடியாது. வெளிப்படையா பேசுறவங்கள நம்பலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல சத்யராஜே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூச்சமா இருக்கிற மாரி இருப்பாரு. ஸோ மொத்தத்துல வந்து இந்த இந்த பிரச்சனைங்கிறது வந்து அவங்களுக்குள்ள அதாவது வந்து அரசியல் ரீதியான பிரச்சனை தானே தவிர, தனிப்பட்ட விரோதம் எப்பவுமே சத்யராஜுக்கும், ரஜினிக்கும் இருந்ததே இல்ல. சோ இந்த இடத்துல வந்து நாகார்ஜுனா பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படத்துல எல்லா படங்களையும் வில்லன் வந்து ரொம்ப வெயிட்டேஜா இருப்பார். நீங்களே சொன்னீங்க. இப்ப இந்த படத்துல நாகார்ஜுனா போடுறதுக்கு முன்னாடி அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் சார். அந்த ஒரு ஸ்டார் ஒரு வில்லனா வந்து மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத பத்தி ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது நாகார்ஜுனா வந்து நாங்க அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா, இந்த மங்காத்தா படத்துல வந்து அஜித்குமார் ஒரு டயலாக் சொல்லுவாங்க பாத்தீங்களா? நானும் எத்தனை நாளைக்கு தான் நல்லவனாவே நடிக்கிறது என்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் அவர் வந்து எனக்கு வில்லனா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அது அஜித்குமார் டயலாக் யூஸ் பண்ணி அந்த வார்த்தைய அவர் சொல்லியிருக்காரு சார். இத எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு வந்து விஜய்க்கும், ரஜினிக்கும் சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. அவங்க ரசிகர்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து எப்பவுமே அஜித் மேல ஒரு பற்று உள்ளவர். அஜித் வந்து ஆரம்ப காலத்துல வந்து சில பத்திரிகையில எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிப்படையா சில பேட்டிகள்லாம் குடுப்பாரு. அவர் என்ன மனசுல நினைக்கிறாரோ அத வெளிப்படையா சொல்லிருவாரு. ஸோ அந்த நேரத்துல நெறைய சர்ச்சையாச்சு. அஜித் பண்ண விஷயங்கள்லாம். ஸோ அப்ப அஜித்த ரஜினிகாந்த் பெர்சனலா கூப்பிட்டு விட்டு, "தம்பி இந்த மாரி பண்ணக்கூடாது." அதாவது வந்து பத்திரிகைக்காரவங்ககிட்ட வந்து பேசம்போது, சில விஷயங்கள வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம பேசினா அது வந்து தப்பா வந்து போர்ட்ரேட் ஆகும். அதாவது உன்னைய ரொம்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வளர்ந்து வர காலகட்டங்கள்ல இது நல்லதில்ல, அது வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவுரை குடுத்துட்டு, அதே நேரத்துல தம்பி இப்ப என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அஜித் நடிச்ச சில படங்கள்லாம் சொல்றாரு. "நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்னுடைய பில்லா படத்த ரீமேக் வாங்கி நீங்க நடிங்க." இவரே சொல்லியிருக்காரு. ரஜினி தான் சொன்னாரு அஜித்துக்கு. "நடிங்க. இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். வேற மாரி உங்கள வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும்." அப்படின்னு ரஜினியே வந்து அஜித்துக்கு சொன்னதுனால, அஜித் வந்து பில்லா படத்த ரீமேக்ல நடிச்சாரு. அது பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டாம். அதாவது வந்து ரஜினி நடிச்ச பில்லா ஒரு பெஞ்ச் மார்க்னா, அஜித் நடிச்ச பில்லா ஒரு பெஞ்ச் மார்க். ஸோ அப்படி வந்து ரஜினிக்கு அஜித் மேல எப்பவுமே ஒரு பிரியம் உண்டு. விஜய் மேலயும் ஒரு கோவமெல்லாம் ரஜினிக்கு ஒண்ணும் கிடையாது. விஜய் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துலலாம் ரஜினி ஸ்டைல பின்பற்றி, ரஜினி மாரியே ஃபாலோ பண்ணி, ரஜினி மாரியே டான்ஸ் ஆடி, ஸ்டைல் காட்டி, அதே மாரி காமெடிலாம் பண்ணி தான் அவர் வந்து இந்த இந்த இடத்த அடைஞ்சாரு. ஸோ வந்து எப்படி சொல்றது? விஜய்லாம் வந்து ரஜினி பார்த்து வளர்ந்த பையன். நெறைய ஃபோட்டோஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சின்ன பையனா இருப்பாரு விஜய். அப்ப ரஜினி வந்து கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும்போது விஜய் மேல அவர் கோவம்லாம் ஒண்ணும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஸோ நீங்க வந்து கேட்டீங்க. அதாவது வந்து நாகார்ஜுனா வந்து வில்லனா வந்து நடிக்க வந்தாரு எப்படி அப்படின்னா, லோகேஷோட பேட்டியிலே சொல்லியிருக்காரு. அதாவது நாகார்ஜுனா வில்லனா போய் ரஜினி படத்துக்கு கூலி படத்துல நடிங்கன்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட நாகார்ஜுனா வந்து 7 தடவ அந்த கதைய கேட்டிருக்காரு.
7 தடவை கதையை கேட்டும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் என்ன கேட்டாருன்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பர் ஸ்டார். பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்திருக்கிற ஒரு நல்ல நடிகரா நடிச்சிட்டு இருக்கேன். நான் ஏன் வந்து வில்லனா நடிக்கணும்? நான் கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, லோகேஷ் பல தடவ வந்து இந்த கதைய சொல்லி, சார் இப்படி ஒரு ஒரு மாஸான ஹீரோ சார் தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு நீங்க வில்லனா நடிக்கும்போது அது ரொம்ப வேற மாரி இருக்கும் சார். அதுவும் இல்லாம இந்த கதாபாத்திரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 தடவைக்கு மேல சொன்னதுக்கப்புறம் நாகார்ஜுனா வந்து கன்வின்ஸ் ஆயிருக்காரு. கன்வின்ஸ் ஆயி, "சரி லோகேஷ், நீங்க சொல்றீங்க உண்மையாலுமே நல்லா தான் இருக்கு. நான் நடிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன்." அதாவது ரஜினி சொன்னார்ல, "எவ்வளவு நாள் தான் வில்லனா நடிச்சுட்டே இருக்கிறது?" அப்படிங்கிறது எவ்வளவு மாரி. நாள் நல்லவனா நடிச்சிட்டு ஆ இருக்கிறது. அதாவது ரஜினி இந்த இடத்துல எடுத்துக்கங்க. அதாவது ரஜினி சொன்னார்ல, "எவ்வளோ நாள் தான் நல்லவனா நடிச்சுக்கிட்டே இருக்கிறது?" அப்படிங்கிறது சொன்னார்ல, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா கன்வின்ஸ் ஆகி, சரி ஒரு வில்லன் கதாபாத்திரமும் நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் கூலியில பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கு. நாகார்ஜுனா நடிச்சு உதயான்னு ஒரு படம் ஆரம்பத்துல வந்துச்சு. கிட்டத்தட்ட 80கள்ல கடைசியில வந்துச்சு. நான்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்த நேரத்துல தேவி தியேட்டர்ல ஓடுச்சு. அதாவது எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல். எல்லாமே பார்த்தீங்கன்னா, காலேஜ் பசங்க வந்து கூடி நிப்பாங்க. தியேட்டரே குமு குமு குமுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து பார்த்தாங்க. தெலுங்கு படம் தான் அது. ஆனா தமிழ்ல டப் ஆயி வந்துச்சு. அந்த அளவுக்கு செமையா வந்து மாஸா ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு நாகார்ஜுனா. அந்த அதே மாஸு, அதே ஃபயர் வந்து இப்ப கூலி படம் ட்ரைலர்ல வந்து நாகார்ஜுனா பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது நிச்சயமா ரஜினி, நாகார்ஜுனா அந்த காம்பினேஷன், அது ஹீரோ, வில்லன் காம்பினேஷன் வந்து வேற மாரி பேசப்படும். அது இதுவரைக்குமே அவர் வந்து நாகார்ஜுன வந்து வில்லன் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சதே கிடையாது. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்றாங்களே சார். இல்ல, இல்ல. உண்மதான். அதாவது வந்து நாகார்ஜுனா வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சதே கிடையாதுங்கிறது ஒரு எப்படி ஃபர்ஸ்ட்டோ, அதே மாரி ஆமீர் கான பொறுத்தவரைக்கும் இந்த மாரி கேமியோல எல்லாம் பண்ணதே கிடையாது. அதுவும் குறிப்பா தமிழ் படங்கள்ல எல்லாம் அவர் நடிச்சதே கிடையாது. ரஜினிகாந்தி தான் அவரும் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரஜினிக்கு மரியாதை குடுத்து தான் அந்த படத்துல பண்ணியிருக்காங்க. லோகேஷ பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து எடுத்திருக்காரு. முதல்ல இந்த படத்துல வந்து ஆமீர் கான் இருக்காரு, நாகார்ஜுனா இருக்காரு, ஷோபின் இருக்காரு, உபேந்திரா இருக்காரு, சத்யராஜ் இருக்காரு. இது இல்லாம ஹீரோ ரஜினி. எல்லாருக்கும் எப்படி இம்பார்ட்டன்ஸ் குடுக்க போறாங்க? எல்லாருக்கும் எப்படி ஸ்பேஸ் குடுக்க போறாங்க? அப்படின்னுலாம் பேச்செல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஸ்பேஸ் குடுத்துருக்காருங்கிறது இந்த ட்ரைலர்லயே நல்லா தெரியுது. அப்ப படத்துல இன்னும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சார் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேச காரணம் வந்து, அந்த படத்தோட டீஸரா இருக்கும், பாடல்களா இருக்கும். முக்கியமா அந்த மோனிகா சாங் நம்ம மறக்கவே முடியாது சார். அதுல வந்து டான்ஸ் ஸ்டெப்ஸ்லலாம் வந்து, "அப்பா என்னப்பா இது? இவர் இப்படிலாம் ஆடுவாரா?" அப்படின்னு சோபினா பார்த்து நம்ம கேட்டுருப்போம். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் சாண்டி மாஸ்டர் அவர்கள். சாண்டி மாஸ்டர் பத்தியும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காரு. என்னன்னா வந்து சாண்டி மாஸ்டர் சொல்லியிருக்காராம். தலைவா தூள் கலப்பிடுவோம் இந்த படத்துல அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து அழகா அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சார். அது ரொம்ப நல்லா இருக்கு. "தம்பி நான் வந்து 1950 மாடலு பார்த்து பண்ணுங்க. இப்பதான் வந்து நெட்டு போல்ட்னா கொஞ்சம் கழண்டு விழுந்துரும் டான்ஸ் ஆடுனா" அப்படின்னு அவ்வளோ அழகா அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் அசால்ட்டா சொல்றாரு சார் இந்த ஒரு வார்த்தையெல்லாம். ரஜினி அப்படின்னும் போதே என்னன்னா, அந்த மேடையில ஏறி பேசும்போது, அத்தன கிரவுட் டோட்டல் ஆடியன்ஸ் 10,000 பேர் இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, அவங்கள அப்படியே கட்டி போட்டு வைக்கிற ஒரு மேஜிக் வந்து ரஜினி கத்துக்கிட்டாரு. சமீபத்தில ரஜினி பேசுற ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல வைரல் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வேள்பாரி அந்த வெற்றி விழா, அந்த புத்தகம் 1,00,000 பிரதி வித்த விழால கூட பார்த்தீங்கன்னா, ரஜினி பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாரு, "நான் என்ன பேசினாலும் சர்ச்சையாகுது." அதான் அந்த துரைமுருகன் மேட்டர் சொல்லியிருப்பாரு. சொல்லி பார்த்தீங்கன்னா, "நான் இந்த மீனிங்ல சொன்னேன். இது இந்த மீனிங்ல எடுத்துக்கிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, "நான் உஷாரா தான் வந்திருக்கேன்." அப்படிங்கிறதையும் சொல்லுவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "நான் ஏதோ வயசானவன்ப்பா 74 வயசுல ஒரு கூலிங் கிளாஸ போட்டுட்டு, நான் ஏதோ ஒரு ஜிப்பாவ போட்டுட்டு ஸ்லோ மோஷன்ல நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். என்னை ஏன்யா வம்புக்கு இழுக்கிறீங்கிற" மாரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து தன்னையே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அதாவது உண்மை இதுதான் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா வந்து பல விஷயங்கள பேச ஆரம்பிச்சுட்டாரு. அந்த பேசுறதே வந்து இன்னைக்கு நகைச்சுவையா மாற ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்ப வந்து கூலி ஆடியோலயே பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வந்து அதாவது வந்து அந்த அதாவது நான் வந்து 1950 மாடல் பார்ட்ஸ் எல்லாம் பழசு. நீங்க கன்னா பின்னான்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் குடுத்தீங்கன்னா, நான் நினைச்சு விழுந்துற எல்லாம் போது. கட கட கடன்னு கழண்டு விழுந்துரும் அப்படிங்கிறத வந்து காமெடியா சொல்லியிருக்காரு. அது சொன்னப்ப பார்த்தீங்கல்ல, அந்த அந்த எப்படி சொல்றது? அந்த அரங்கமே அதிர்ந்துச்சு. அதாவது இந்த நம்ம அனிருத் ஒரு பாட்டு போட்டிருக்கார்ல, "அரங்கம் அதிரட்டுமே, விசிலு பறக்கட்டுமே" அப்படின்னு. அது அங்கேயே தெரிஞ்சுச்சு. சார் அதே மாரி இந்த படத்த பத்தி பேசும்போது அமீர் கான் விட்டுருமே. நீங்க ஸ்டார்ட்டிங்கே சொன்னீங்க. அமீர் கான் கூட இந்த கேமியோலாம் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு. ஆனா நம்ம ட்ரெய்லர பார்க்கும்போது, எப்படி வந்து விக்ரம் படத்துல வந்து லாஸ்ட்டா சூர்யா வந்து ரோலக்ஸ் கேரக்டர் வரும்போது, அப்போ இந்த டீமுக்குலாம், இந்த கேங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஹெட் வந்து இவர் தான் போல, சூர்யா தான் போல அப்படின்னு காட்டுற மாரி, இந்த படத்துல நாகார்ஜுனாவுக்கு மேல ஒரு பாஸ்னா, அது அமீர் கான் தான் அப்படின்னு தான் அந்த ட்ரெய்லர்லயே காமிச்சிருப்பாங்க. இத எப்படி பார்க்குறீங்க?
இல்ல அமீர் கான் வந்து பாலிவுட் ஸ்டார். அது வந்து அவர் வந்து இந்த கேமியோல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதே வந்து பெரிய விஷயம். ஸோ நிச்சயமா நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனாக்கு ஒரு பாஸ் இருக்கணும் இல்லையா? அப்ப கதைப்படி அந்த பாஸா வந்து அமீர் கான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய எப்படி சொல்றது? ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். நாகார்ஜுனா தான் இதுல வந்து மெயின் வில்லன். டைரக்ட்டா ரஜினியோட வந்து டமார் டுமார் மோத போறது வந்து நாகார்ஜுனா தான். அப்படி இருக்கும்போது, அமீர் கானுக்கான மரியாதை, அமீர் கானுக்கான இம்பார்ட்டன்ஸ் பாலிவுட் நடிகர் அவர் ரஜினிகாந்த் நடிக்க வந்திருக்காரு. ஸோ அவரை நிச்சயமா லோகேஷ் நல்லா பயன்படுத்தியிருப்பார். நல்லா தான் பயன்படுத்தியிருக்காருங்கிறது வந்து அமீர் கானே பார்த்தீங்கன்னா, போன மாசம் அவருடைய ஒரு ஹிந்தி படம் வெளியாகும்போது ப்ரொமோஷன்ஸ்ல பேசுறாரு. அப்ப பேசுறாரு, இந்த மாதிரி வந்து கூலி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. லோகேஷ் வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படுற ஒரு பெரிய டைரக்டரா வந்திருக்காரு. டெக்னிக்கலா ரொம்ப நல்லா பண்றாரு. நான் கூட வந்து அமீர் கான் சொல்றாரு, நான் கூட வந்து அவரோட சேர்ந்து வந்து அடுத்த ஆகஸ்ட்ல ஒரு படம் பண்ண போறேன், பாலிவுட் படம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ லோகேஷோட ஒர்க் பிடிச்சி தான் இதை வந்து அமீர் கான் சொல்லியிருக்காரு. ஸோ அமீர் கானை வந்து முழு திருப்தியா வந்து லோகேஷ் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. எந்த சந்தேகமே இல்லை. ஓகே சார். இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க சார். இப்ப இத பார்க்கும்போது பல வருடங்கள் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்களோட படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்லாம் வந்து உனக்கு ஏயு சர்டிஃபிகேட் தான் அதிகமா வருமே. ஆனா இந்த படத்துக்கு தான் அதுவும் பல வருடங்கள் கழித்து ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்துல ரத்தம் சொட்ட சொட்ட காட்சிகள் அதிகமா இருக்கும். ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பில்லா, ரங்கா, அப்புறம் 3 போக்கிரி முகம். ராஜா, முரட்டுக்காலை, 3 முகம் இப்படி வந்து வேற மாரியா வைபா தான் வந்து ரஜினிகாந்த் வந்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மெதுவா அண்ணாமலை, அருணாச்சலம் அப்படியெல்லாம் வரும்போது கொஞ்சம் காமெடியும் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்தினுடைய ஸ்டைலே வேற. அத வின்டேஜ் ரஜினின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த காலத்துல நடிச்ச அந்த ரஜினி, அத வந்து லோகேஷ் வந்து பல இடங்கள்ல கொண்டு வந்து காமிச்சிருக்காரு. இப்ப ஜெயிலர்லயே பார்த்தீங்கன்னா, அந்த ஹுக்கும் எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வந்து ரஜினியுடைய எப்படி சொல்றது மாஸ் எலிமெண்ட்ஸ் பழைய ரஜினியை வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால அந்த பல விஷயங்கள் வந்து டெரராகவும் ஃபயராகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்க எல்லாருமே என்னன்னா படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்களே இது கலெக்ஷனை பாதிக்குமா, இது வந்து சின்ன ஆமா, பசங்க தயாரிப்பாளர்கள்லாம் வந்து கலந்து தயாரிப்பாளர் போயிருக்காங்க. கஷ்டம் வருமா அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அதாவது ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா படம் வந்து ஒரு கல்ட் பிலிமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது வந்து ரஜினி ரசிகருக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்குன்னு அர்த்தம். அதான் உண்மை. அப்ப அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கணும். அதாவது வந்து எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம பிரமாதமா எடுத்திருக்காங்க. அதனாலதான் சென்சாரே பாத்தீங்கன்னா இது வந்து யூஏ கொடுக்க முடியாதுங்க, ஏ கொடுக்குறோம்னா சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஓஜி கண்டென்ட்டோட வந்து இந்த கூலி வருது. அதனால வந்து அது வேற மாதிரி வந்து ரஜினியோட ரசிகர்கள் அவங்களோட என்ஜாய்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் 14 எப்படா வருவோம் அப்படிங்கிறது இன்னைக்கே வந்து கேலண்டர் டெய்லி தேதி கிழிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அது வேற வைப்பா இருக்கும். ஓகே சார். இப்ப எனக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள பத்தி ஒரு கேள்வி கேட்கணும் சார். ஏன்னா, நடிகர் சிவாஜி அவர்கள் இருக்கும்போதும், அவர் கூட நடிக்கும்போதும் இவர் ஸ்டார் தான். அவரோட மகன் பிரபு அவர்கள் இருக்கும்போதும், நடிக்கும்போதும் இவர் ஸ்டார் தான். பிரபு அவர்களோட மகன் விக்ரம் பிரபு இருக்கும்போதும், நடிக்கும்போதும் இவர் ஸ்டார் தான். இப்படி இந்த 3 ஜெனரேஷனா இருக்கும்போதே இவர் ஸ்டார ஜொலிச்சிருக்காரு சார். எப்படி சார் இந்த ரஜினிகாந்த் என்ற ஒரு பேருக்கு பின்னாடி அந்த காந்தம் எப்படி மக்களை ஈர்க்குது சார்? நீங்க சொல்றீங்க வந்து 3 ஜெனரேஷன் பார்த்துட்டாரு. 3 ஜெனரேஷனும் இவர் ஸ்டாரா இருக்காருன்னு. 3 ஜெனரேஷன் வந்து இவர் ஸ்டார் இல்ல. இவர் 3 ஜெனரேஷனா அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதாவது வந்து 74 வயசாச்சுங்க. 74 வயசுல இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து கரிஷ்மாவோட, இந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து துள்ளி குதிக்கிறாங்க ரஜினிகாந்த்னா. அந்த வேகத்தோட ஆடியன்ஸ மெயின்டெயின் பண்ணிட்டு, அந்த வேகத்தோட ஸ்க்ரீன்ல நடிச்சுக்கிட்டு, அந்த பிசினஸ் ரஜினிகாந்த் பிசினஸ் வேற. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 650 கோடி பிசினஸ் பண்ணிருக்கு. ரூ. 200 கோடி சன் பிக்சர்ஸ்க்கு லாபம் குடுத்திருக்கு. இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் பெய்டு ஒரு ரெமுனரேஷன் அதாவது ரூ. 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. யாரு? ஒரு 74 வயது நடிகர். எங்க இருக்காங்க? உலகத்துல இருக்காங்களா? காமிங்க. காமிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து மாஸ் அட்ராக்ஷன் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் ரஜினிகாந்த். என்னமோ தெரியலங்க. உலகத்துல எல்லாருக்குமே ரஜினிகாந்த் பிடிக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. இப்ப ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாலிவுட் அப்புறம் வேர்ல்டு வைடு இருக்கிற ரஜினி ரசிகர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களாம் வேற வைப்ல இருப்பாங்க. இப்ப வந்து இந்த கூலி படத்தை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலக அளவுல பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு காத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம எக்ஸ்க்ளூசிவா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. பாலிவுட் ஸ்டார்ஸ், தெலுங்கு ஸ்டார்ஸ், மலையாளம் ஸ்டார்ஸ், கன்னட ஸ்டார்ஸ், இன்னும் பாத்தீங்கன்னா
ஹாலிவுட் ஸ்டார்ஸும் சேர்த்துக்கலாம் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூலி அது வந்து எல்லா பக்கமும் ரீச் ஆயிருச்சு. இந்த படம் எப்படி இருக்க போகுது? ரஜினிகாந்த் இந்த படத்துல 74 வயசுல வந்து என்ன மாஸ் பண்ணியிருப்பாரு, என்ன கிளாஸா நடிச்சிருப்பாரு, எப்படி இருப்பாரு அப்படிங்கறத வந்து எதிர்பார்த்து அவங்களே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ FDFS பார்க்கணும்னு காத்துட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல எத்தனை நடிகர்கள் வந்து கியூல நிக்கிறாங்க, எத்தனை நடிகர்கள் வந்து படம் பார்க்கறாங்க. ரோகிணி மாதிரி தியேட்டர்ல எத்தனை நடிகர்கள் குமிறாங்கன்னு பாருங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து அங்க குமிஞ்சாலும் வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா விஜய், அஜித் அவங்களே பாத்தீங்கன்னா ரஜினியை வந்து பாக்குறாங்க. காரணம் என்னன்னா, யார் இந்த ஆளு, எங்க இந்த ஆள் வந்தாரு, எப்படி நம்மெல்லாம் வந்து 50 வயசுல பண்ண முடியாது வந்து 75 வயசுல பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து மிரண்டு போய் தான் இருக்காங்க. சேலஞ்ச் பண்றாரு இல்லையா ரஜினி, கடைசியில பாத்தீங்கல்ல அந்த லாஸ்ட் ட்ரைலர் கட்ல பாத்தீங்கல்ல அப்படியே போயிட்டே இருப்பாரு நடந்து அப்படின்னு எல்லாரும் அப்படின்னா அதான் அப்படின்னு போவார் பாத்தீங்களா. அதெல்லாம் யாரால பண்ண முடியும்? ஸோ அந்த அந்த பயம் எல்லார்ட்டையுமே இருக்கு. ட்ரைலர்ல சூப்பர் ஸ்டார்னு போடுவாங்கல்ல, அந்த சூப்பர் ஸ்டார்னு போடுற அந்த கார்டு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து முதல்ல ப்ளூல காமிச்சு இம்மீடியட்டா ரெட்டா மாறிடும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ளூல மட்டும் தான் சூப்பர் ஸ்டார்னு போடுவாங்க. அதுக்கு தேவா எக்ஸ்க்ளூசிவா ஒரு மியூசிக் போட்டு கொடுக்குறாரு. எல்லா படத்துலயும் அதை தான் பயன்படுத்துறாங்க. இந்த படத்துல டக்குன்னு ப்ளூவா காமிச்சு ரெட்டா மாறிடும். அது இல்லாம ரஜினி வர இடம் எல்லா ஃப்ரேம்லயுமே பாருங்களேன் ஒரு ரெட் ஷேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ரத்த கலரியா இருக்க போது படம் வேற மாதிரியா இருக்க போது, வேற மாதிரி ஃபயரா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஃபயர் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெட் கலர் தான், பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க நெருப்பு. அப்போ பார்க்கும்போது ரத்த கலர்ல இருக்கும், பிளட்டா இருக்கும். அந்த மாதிரி ஃபயரா இருக்க போகுது படம் அப்படிங்கிறது வந்து ட்ரைலர்லேயே பல விஷயங்களை க்ளூ கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அது தியேட்டர்லயும் ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் காத்திருக்கு, நிச்சயமா இருக்கும். இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே லோகேஷ் வந்து ஒரு ரீமிக்ஸ் சாங் எல்லா படத்துலயுமே பயன்படுத்துவாரு. அது வந்து லோகேஷ் வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த படத்துல ரஜினியே ஏற்கனவே பாடி ரஜினியோடைய படத்துல இருந்தே ஒரு சூப்பர் ஹிட் சாங் அதை ரீமிக்ஸா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா இருக்கும்னா தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா அதிரும். அது எந்த பாட்டா இருக்கும் சார்? அது எனக்கு கற்பனை பண்ண முடியல. எந்த பாட்டா வேணா இருக்கலாம். ஏன்னா ரஜினி நடிச்ச பாடல்கள்ல எல்லாமே மாஸ் சாங்ஸ் தானே. ஆமா. சரி, என்னோட கடைசி கேள்வி சார் என்னன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கிட்ட ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு நெறியாளர் கேட்டிருக்காரு, சரி இந்த படத்துக்காக வந்து ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. இப்படி சொன்ன உடனே அவர் சந்தோஷத்தை சொல்லியிருக்காரு, ஆமாங்க நானும் எதிர்பார்க்கிறேன் இந்த படத்துக்காக. இன்னொன்னு இந்த படம் வந்து 1000 கோடி வசூலை தாண்டும் தமிழ் சினிமான்னு சொல்றாங்க. இது உண்மைங்களா சார்? ரஜினிகாந்த் வந்து நானும் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காருல, அது உண்மைதான். காரணம் என்னன்னா, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படமும் ஃபர்ஸ்ட் படமா தான் நினைக்கிறாரு. படத்துல நடிச்சு முடிச்சுட்டு படம் எப்படி வந்திருக்குன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாரு. இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கூலி பார்த்துட்டாரு, ரஜினி ஃபுல் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் லோகேஷ்னு கட்டி முடிச்சிட்டாரு. அதாவது கூலி 2 பண்ணலாம் லோகேஷ்னு தட்டி சொல்லியிருக்காரு லோகேஷ் கிட்ட. அந்த மாதிரிலாம் லோகேஷ் வந்து என்ஜாய் பண்றாரு ரஜினி. அந்த அளவுக்கு வந்து லோகேஷனுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப ரஜினி என்ஜாய் பண்றாரு. ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா அப்படிங்கிறது வந்து கேட்டுட்டே இருப்பாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஷா படம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த படம் ரீரிகார்டிங் இல்லாம பார்த்துட்டு இது வந்து நல்லா வந்திருக்கான்னு டவுட்ல வந்து தேவா இன்னும் நிறைய பேர்ட்ட கேட்கும் போது தேவாலாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வேற மாதிரி வரும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து அருணாச்சலம் மாதிரி வருமான்னு கேட்டா அதை விட அண்ணாமலை மாதிரி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அதை விட பெரிய வைப், இது 3 நாள் அண்ணாமலையா வரும் சார் அப்படின்லாம் சொல்லி சொன்னதா தேவாவே சொல்லியிருக்காரு. ஸோ ரஜினிக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த படம் எப்படி இருக்கும், இந்த படம் தியேட்டர்ல வந்து எப்படி ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, இதை வந்து கொண்டாடுவாங்களா, இதை வந்து அதாவது வந்து தலைக்கு மேல தூக்கிட்டு போய் பெரிய வெற்றி படமா மாத்தி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ரஜினிக்கு எப்பவுமே இருக்கும். ஆடியன்ஸ் கிட்ட போய் இந்த படம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட தான் ரஜினி இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா ரஜினி எல்லாம் முதல் நாள் படம் ரிலீஸ்னா தூங்கவே மாட்டாரு. அதாவது வந்து இந்த படம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணிட்டே இருப்பாரு. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறவர், அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம்லாம் அவருக்கு இருக்காங்க. இருந்தா கூட அந்த முதல் படம் நடிக்கிற மாதிரியே ஒரு ஆர்வத்தோட ரஜினி இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. அவரும் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பாக்குறேன், நானும் எதிர்பார்க்கிறேன் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் 100% உண்மையான வார்த்தை, ரஜினிட்டு இருந்த அந்த வார்த்தை. அது இல்லாம நீங்க கேக்குறீங்க 1000 கோடி கலெக்ட் பண்ணுவானு, அது ஒரு கால்குலேஷன் ஒன்று சொல்றேன் கேளுங்க. அதாவது கிட்டத்தட்ட 650 கோடி ரூபாய் வியாபாரம் ஆயிருக்கு. டேபிள்லயே 650 கோடி ரூபாய் வியாபாரம் இருக்கு. சன் பிக்சர்ஸ்க்கே 200 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ மொத்தமா இந்த படத்தை வந்து 650 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னா, 650 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஒரு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அந்த கூலி படத்தை வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தியரி நான் சொல்றேன் கேளுங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரஜினியோட 2.0 அப்புறம் ஜெயிலர் படம் தான் வந்து மேக்சிமம் பெரிய கலெக்ஷன், அது 700 கோடி ரூபாய் கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் தாண்டும் அதோட பெரிய கலெக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு வியாபாரமே 650 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்குன்னா அதை தாண்டி ஒரு
ஒரு லாபம் வருங்கிற நம்பிக்கையோட தானே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நிச்சயமா அது நடக்கும். இந்த கூலி படம் நான் இப்பவே எழுதி வச்சுக்கங்க. இப்பவே வந்து இந்த இந்த இது நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கங்க. நிச்சயமா ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் 1000 கோடி தாண்டுற படமா இருக்கும். ஓகே சார். கூலி படத்த பத்தி நிறைய அப்டேட்ஸ் குடுத்தீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க. அது ஓப்பனிங்கா ஒரு சவாலே விட்டுருக்கீங்க. எழுதி வச்சுக்கோங்க 1000 கோடி இந்த படம் அடிக்கும் அப்படின்னு. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.